ஹலோ சார், வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ராஷ்மிகா புதுசா ஒரு படம் நடிச்சிருக்காங்களா? ஆமாம் சார், நடிச்சிருக்காங்க சார். அந்த படம் கிரிஞ்சா இருக்கா? ஆமாம் சார், கொஞ்சம் கிரிஞ்சாக தான் சார் இருக்கு. அம்மா, உண்மையா சார்? அட நான் எதுக்கு சார் போய் உங்க எல்லாருக்கும் எல்சியூ பத்தி தெரியும், ஆனா எம்ஹெச்சியூ பத்தி தெரியுமா? அது என்னப்பா எம்ஹெச்சியூ, மேடாக் ஹாரர் காமெடி யூனிவர்ஸ். அதில் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் தான் இந்த தம்மா. இது ஒரு ஹாரர் யூனிவர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு டைப்பான மான்ஸ்டர் யூனிவர்ஸ்னு வச்சுக்கலாம். வடக்கன்ஸ் கிரியேட் பண்ண மற்றொரு யூனிவர்ஸ்ல இருந்து மற்றொரு திரைப்படம் தம்மா. அதிகம் பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம பல 100 வருஷம் பின்னோக்கி போகணும். அதாவது நம்ம இந்தியா சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடியே அலெக்சாண்டர்னு ஒருத்தர் காட்டுக்குள்ள போகணும்னு ஆசைப்படுறாரு. அந்த ஊருக்காரன் ஒருத்தன் வந்து ஐயா ஐயா காட்டுக்குள்ள போக வேணாம் ஐயாங்கிறான். ஏன்டா பையா ராஜவேலு, ஏன் போக வேணாம்? நீயும் வாடா, ஏன்டா? டேடியும் டாகும் ஒரே மூஞ்சா இருக்கே. ஐயா உள்ள ரத்தத்தை குடிக்கிற பேதாள் இருக்குதுங்க ஐயா. டே தம்பி, நான் அலெக்சாண்டர்ப்பா, பயமே என்ன கண்டா பயப்படும் அப்படின்னு சொல்லி பயணத்தை ஆரம்பிக்கிறான். போற வழியிலே இந்த பேதாளங்கள்லாம் வந்து அலெக்சாண்டரை போட்டு தள்ளிருச்சு. அப்படின்னா அலெக்சாண்டர் நோய்வாய்ப்பட்டு சாகலையா? அப்படியே பல 100 வருஷங்கள் ஓடி நம்ம இப்ப பிரசன்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ட்ரெக்கிங் வந்திருக்காப்ல. அவர் இந்த காட்டுக்குள்ள போய் ஆராய்ஞ்சு பார்க்கலான்னு காட்டுக்குள்ள போக கரடி ஒண்ணு வந்து நின்னது பின்னாடி. இவ்வளோ நேரமா அந்த கரடி ஷாக்கா விடாம அவனேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க பாத்தீங்களா? நம்ம ஹீரோ கரடிக்கு பயந்துட்டு ஓடுறாரு. கரடி பின்னாடியே துரத்துது. டேய் எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா, என்னையடா ட்ரெஸ் படாம போட்டோ எடுத்த? டேய் நான் கரடிடா, கவ்விரவன்டா, நில்றா. அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு பொந்த பார்த்து உள்ள போய் படுத்து தூங்கிடுறாரு. என்னது தூங்கிட்டானா? ஹீரோயின் இப்ப வாமா. நம்ம ராஷ்மிகா ஹீரோவை தூக்கிட்டு போய் மருந்தெல்லாம் கொடுத்து காப்பாத்துறாங்க. கதைப்படி இவ தான் மனுஷியே இல்லையே, மனுஷங்களோட வைத்தியம் இவளுக்கு எப்படி தெரியும்? விடிச்சு பார்த்தா 2 கல் எடுத்து வச்சு தேய்ச்சிட்டு இருக்கிறான். தம்பி, ஏதோ ஒரு கல் எடுத்து தேய்ச்சாலாம் நெருப்பு வராதுப்பா, ஃப்ளிண்ட் ஸ்டோன் எடுத்து தேய்க்கணும். ஹீரோயின் வந்து என்னடா பண்றேன்னு கேட்டா, ரொம்ப நேரமா தேய்ச்சிட்டு இருக்கேன், ஸ்பார்க்கே வரலங்கிறான். நம்ம ஹீரோவோட பேரு அலோக். என்னது அலோகா? இந்த பேதாளம் குரூப்பை சேர்ந்த ஒருத்தன் ஒரு கரடியை அடிச்சு கடிச்சு தின்னுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி நம்ம இந்த பேதாளங்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு போனோமா, இவங்களுக்கெல்லாம் ஏதோ பண்டிகை போல கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த கரடியை கடிச்சவன் கரடியை கொண்டு வந்து ஒரு பொந்துக்குள்ள போடுறான். அந்த கரடியை ஏதோ தூக்கி அடிச்சுட்டு எனக்கு மிருகம்லாம் வேணாம், மனுஷன் தான் வேணுங்குது. இந்த பக்கம் நம்ம ராஷ்மிகா ஹீரோக்கு சமைச்சு கொடுத்து ஹீரோ கூட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கு. இவன் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது என்ன வேலை பண்றான் பாருங்களேன். எவ்வளவு நெருக்கமோ அவ்வளவு நல்லது. ஆனா நம்ம ராஷ்மிகா மூடாய் முத்தம் கொடுக்க வரல, கறிவெறி பிடிச்சி கடிக்க வராங்க. அஜோ திடீர்னு பழக்க தோசல கடிக்க வந்துட்டுமே, காணாம போயிருவோம். இவன் ராஷ்மிகாவை தேடிட்டு போனா மத்த பேதாளங்கள்லாம் இவனை பாத்துருது. அவ்வளவுதான், இவனை கொண்டு போய் அந்த குகைக்குள்ள போடுவாங்க. அதுக்கு படையல் கிடைச்சிருச்சு. மனுஷன் மனுஷன் அங்க போனா அங்க ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இவனை எதுக்குப்பா தாய்லாந்து மாதிரி இருட்டறையில கட்டி போட்டு வச்சிருக்காங்க? ஆமா, அப்படியே பேச்சாலியை மயக்கி ஹிப்னோடைஸ் பண்ணி இவனை கடிச்சு போடலான்னு வரான். நம்ம ராஷ்மிகா வந்து காப்பாத்திட்டு போயிடுறாங்க. அங்கிருந்து குதிச்சு ஓடி போய் ஒரு மரத்தோட பொந்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த பேதாளங்களுக்கு மோப்ப சக்தி அதிகமா, மோப்பம் பிடிச்ச ஹீரோ எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால நம்ம ராஷ்மிகா கட்டி அணைச்சு ஸ்மெல் டைவர்ஷன் பண்றாங்க. இந்த இடத்த விட்டு எப்படியா தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னதுக்கு, நீயும் வந்தா தான் போவான் நடமுடிக்கிறான் அவன். உட்கார்ந்து பேசிக்கிட்டே போவான். நீங்க ஏன் சார் இவ்வளவு டார்ச்சர் பண்றீங்க? அதுக்கு இல்ல தம்பி, பேசிக்கிட்டே போனோம்னா நமக்குள்ள நல்ல பழக்க வழக்கங்கள் ஏற்படும். அப்படி பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டா பல நன்மைகள் வந்து சேரும் தம்பி. அப்ப போகலாங்கிறீங்களா? வாங்க தம்பி, வாங்க வாங்க. சரி வாங்க, போய்தான் பாப்போம். அப்படியே போற வழியில ஹீரோயினுக்கு ட்ரெஸ்ஸை மாத்தி விட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அங்க அவனுக்கு தெவசம் பண்ணிட்டு இருக்காங்க. அட பாவிகளா, லாரி பாதை மாதிரி போய் வரத்துக்கு 2 நாள் லேட் ஆயிருச்சு, அதுக்காக எனக்கு தெவசம் பண்ணிட்டு இருக்கீங்களடா. அதுக்கப்புறம் கூட்டிட்டு வந்த ஹீரோவையும் ஹீரோயின் வீட்லயே தங்க வச்சிடறாங்க. என்ன அலோக்கு, ஒரே ஜாலி தான். நம்ம ஹீரோ ஹீரோயினோட ரூமுக்கு வந்தா ஹீரோயினை காணோம். எங்க போனாங்கன்னு தொலைவறாரு. அப்போ ஒரு சிரிப்பு சிரிக்கும் பாருங்க. அருமையான சிரிப்பு, அருமையான சிரிப்பு.
நம்ம அலோக்கும் தாடக்காவும் பெட்டுக்கடியில் படுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வேற வந்து பார்த்துட்றாங்க. ஐயோ பையன் ஒரே நாட்டியா இருக்கானே, கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணிக்கடா பையன். என்ன மம்மி இது, யார் என்னன்னே தெரியாத பொண்ணு வீட்டுக்கு கூட்டு வந்து கட்டிலுக்கடியில் படுத்துட்டு இருக்கான், இது என்ன இப்படி ஸ்மைலிங்கோட போகுது? குட் ஃபேமிலி. நம்ம ஹீரோயினை கூட்டிக்கிட்டு ஒரு பார்ட்டிக்கு ஒன்று போறாரு. ஹீரோயின் ரத்தம் நினைச்சு ஏதோ ஒரு சரக்கு எடுத்து அடிச்சுட்டு போதையில டான்ஸ் ஆடுறாங்க. கூட ஆட்டம் போட்டுட்டு இருந்த பசங்கள்லாம் வெறியாகி பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயினை விரட்டிட்டு வர்றானுங்க. ஹீரோவும் கொண்டு போய் ஒரு குடோனுக்குள்ள விட்டுட்டு பேச்சுவார்த்தைக்காக இறங்கி வராரு. நீ போய் அவங்கிட்ட பேசிட்டு இருப்பா, நான் போய் வேற வேலையை பார்க்குறேன். ஹீரோவை அடிக்கிறத பார்த்ததும் ஹீரோயினுக்கு கோவம் வந்து பல்ல வெளியே நீட்டிட்டாங்க. எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு இவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அங்க வந்த பாதாளங்க பேதாளங்க இவனுங்க எல்லாத்தையும் கொண்டு போட்டுருது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கே தெரியுது இவங்க எல்லாம் மனுஷங்களே இல்லைன்னு. நீயே இதெல்லாம் பண்ற, எதுக்காக மனுஷங்களை கடிச்சு துண்ற? அது இதுக்கு முன்னாடி நாங்க மனுஷங்களை தான் தின்னுட்டு இருந்தோம், ஆனா இப்ப கொஞ்சம் வருஷமா நாங்க மனுஷங்களை திங்கறது இல்ல. நடந்த கொலையை விசாரிக்கிறதுக்கு போலீஸ் ஆபீசர் வராரு. அவன் வந்து வாமா உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லி கூட்டு போறான். ஜும்பலக்கடி பம்பா, ஏ பம்பலக்கடி சும்பா, ஏ பாரு போலீஸ்கார் நீயும் பேதாளமா? அந்த போலீஸ்காரன் ரொம்ப வருஷமா மக்களோட மக்களா வாழ்ந்துட்டு இருந்திருக்கான் போல. நீ எதுக்காக இங்க இருக்கிற, நீ வெளியே போ அப்படின்னு திட்டுறான். வெளிப்போ. வெளிப்போ. இந்த நாய்ங்கெல்லாம் இப்படித்தான் தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிறதுக்காக பல்ல தூக்கி காட்டிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இந்த பேதாளங்களும் பண்ணுதுங்க. ஹீரோயினும் ஒத்துக்கிட்டு சரி நம்ம இங்க இருந்தா அலோக் ஏதாவது ஆயிடும் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு கிளம்புறாங்க. இந்த கேனையா அந்த பிள்ளைய பஸ் ஏற்றி விட்டுட்டு பஸ் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறான். டேய் அதுக்கு நீயே அவளை கார்ல கொண்டு போய் விட்டு வந்திருக்கலாமே. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி போயிருது. சாக கிடக்கிறான் அலோக்கு. ஆக்சிடென்ட் ஆன ஹீரோவை ஸ்ட்ரக்சர்ல வச்சு தள்ளிட்டு போறாங்க. திடீர்னு அவருக்கு உடம்பெல்லாம் சரியாகி போய் எந்திரிச்சு போய் ரத்தம் குடிச்சிட்டு இருக்காரு. யாரா இவன் பிளட் பேங்க்ல பூந்து ரத்தம் குடிச்சிட்டு இருக்கான்? ஹாஸ்பிட்டல்ல நீங்க என்னடா பண்றீங்க? நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவை குணப்படுத்துறதுக்காக புடிச்சு கடிச்சு வச்சுட்டாங்க. ஹீரோயின் புடிச்சு கடிச்சதுனால ஹீரோவும் பேதாளமா மாறிட்டாரு. இந்த பேதாளம் கிட்ட இருக்கிற ஒரு சில பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோமா, அவங்களுக்குன்னு ஒரு கோட் வேர்டு இருக்கு. யாராவது வந்து சும்பலக்கடி பம்பா அப்படின்னா அவங்க பம்பலக்கடி சும்பாம்பாங்க. சப்போஸ் இந்த பேதாளங்க பொய் சொன்னிச்சிங்க அப்படின்னா பல்லு வெளியே நீட்டிட்டு வந்துடும். நம்ம ஹீரோக்கு பேதாளத்தோட பவர் கிடைச்சதும் தான் கிடைச்சது. பில்டிங் விட்டு பில்டிங் தாவறாரு, சாவைய சண்டைக்கு கூப்பிடுறாரு. இது போக படிக்கட்டுல பாஞ்சிலாம் வேற ஏறாரு. இவங்க அப்பாவுக்கு வேற தெரிஞ்சு போயிருது இவன் ஒரு பேதாளங்கிறது. நம்ம ஹீரோவை கூட்டிக்கிட்டு சத்யராஜ் கிட்ட போறாரு. ஆல்ரெடி அங்க ஒருத்தன் புலம்பிட்டு இருக்கிறான், என் ஃப்ரெண்டு ஓனாயா மாறிட்டான் அப்படின்னு. இது ஒரு யூனிவர்ஸ் இல்லையா, அதனாலதான் விடையா படத்தோட கேமியோ. நம்ம சத்யராஜ் கிட்ட வந்து என் பையன் வந்துட்டு பேதாளமா மாறிட்டான், அவனை எப்படியாவது மனுஷனா மாத்துங்கிறாரு. அது சார் முட்டை வந்துட்டு கோழியா மாறும், அந்த கோழி திரும்ப முட்டையா மாறாதுல்ல. நீ அப்படி வரியா, நான் இப்படி வரேன். பாலை தயிராக்கலாம், தயிரை மறுபடி பாலாக்க முடியாது. அடுத்து நான் தானே, தோசை மாவில் தோசை ஊற்றலாம், தோசையை திருப்பி மாவாக்க முடியாது. பிடிச்சிட்டேன். பெட்ரோல் சைலன்சரில் புகையா போகும், அந்த புகையை பிடிச்சி மறுபடியும் பெட்ரோல் ஆக்க முடியுமா? தக்காளியில் சாஸ் பண்ணலாம், சாஸை திருப்பி தக்காளி ஆக்க முடியுமா? அது மாதிரி தான் மனுஷனை பேதாளமாக்கலாம், பேதாளத்தை திருப்பி மனுஷனை ஆக்க முடியாது. அப்புறம் நம்ம பீதையா படத்துல இருந்து ஹீரோ வராரு. வந்தவர் நம்ம ஹீரோவோட ரத்தம் வேணும்னு சண்டை போடுறாரு. டேய் உனக்கு என் ரத்தம் தண்டா வேணும், இங்க பாரு என் கையில ஒழுகுது, வந்து எடுத்துக்கோ. அந்த ஒரு சொட்டு ரத்தத்தை குடிச்சதும் வேருல்ஃபா மாறிடுறான் அவன். மறுபடியும் சண்டை போடுது, எதுக்கு சண்டை போடுதுன்னே தெரியல. சண்டையெல்லாம் முடிச்சு எப்படியோ அவன் மனுஷனா மாறிடுறான். மனுஷனா மாறினவன் அம்மனமாவே கிளம்பிட்டான். ஏண்டா நீ இருக்கிறதே ஒரு துணி கடடா, ஏதாவது ஒரு துணி எடுத்து போட்டு போக வேண்டியதானே, ஏன் அம்மனமா ஓடுற? இந்த பேதாளங்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்குங்க, மனுஷங்களை நம்ம என்னைக்குமே பேதாளங்களா மாத்தக்கூடாது அப்படின்னு. அதை மீறி செயல்பட்ட நம்ம கதாநாயகிய கைது பண்ணிடுறாங்க. அங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்காக ஃபைட் எல்லாம் போட்டு கடைசியா அவரும் பேதாளங்கள்ல ஒருத்தரா மாறிடுறாரு. அவ்வளவுதான் படமும் முடியுது. படம் முடிஞ்ச வாட்டி ஒரு பாட்டு வச்சிருக்காங்க. இந்த பாட்டு ஏன் எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. இந்த யூனிவர்ஸ்ல வந்த மற்ற படங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், இந்த படம் மட்டும்தான் என்னமோ கொஞ்சம் மோசமா போயிருச்சு. நம்ம ஆல்ரெடி புலி படத்துல வேதாளங்களை பார்த்திருப்போம், அதுங்களுக்கும் கிட்டத்தட்ட சிமிலர் பவர்ஸ் தான். அந்த வேதாளத்துல ஒரு பேவை போட்டு பேதாளன்னு மாத்திருக்கிறாங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாடா. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்காம பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. உங்களை இவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணி வச்சு எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களா? பண்ணிடுவீங்க, அதெல்லாம் பண்ணிடுவீங்க.